வெல்கம் டு கிருஷன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம ப்ளவுஸோடைய ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டருக்கும் ப்ளவுஸோட ஹேண்டுக்கும் நடுவில் கரெக்டாக அந்த ஜாயினிங்லேருந்து நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், என்னுடைய கிளைண்ட்டோடைய ஹைட் வந்து 5 இருக்குது. அவங்க வந்து எல்போ வரைக்கும் எனக்கு கேட்டிருக்காங்க. அதனால் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அவங்களுடைய எல்போ வரைக்கும் 10 இருந்துச்சு நான் அவங்கள மெஷர் பண்ணதில். ஸோ அதுக்காக 10. இன்கேஸ் உங்களுக்கு அவங்களுடைய ப்ளவுஸ் சைஸே கேட்டாங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி காமிச்சிடலாம். அந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும். தென் இப்போது ஹூக் இருக்குல்ல, இந்த ஹுக் சைடு ப்ளவுஸை திருப்பிக்கோங்க. ஹேண்டை இந்த ஹுக் சைடில் தான் வந்து நம்ம எப்பயுமே மெஷர் பண்ணணும். அந்த சைடில் ஐ இருக்கும்ல, அந்த சைடில் நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஐ சைடில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு மெஷர்மெண்ட் இருக்கும். ஹுக் சைடில் மெஷர் பண்ணால் தான் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் 10 மெஷர் பண்ணியிருக்கேன்ல, நான் இப்போ மெஷர் பண்ணது வந்து சென்டர் பாயிண்ட்டு. இப்போது அதோடைய சைடில் மெஷர் பண்ணிக்கலாம். 10 இந்த சைடில் மெஷர் பண்ணியிருக்கேன். தென் அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் 10க்கு மெஷர் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 இடத்துல மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2-3 இடத்துல மார்க் பண்ணி வச்சா தான் லைன் கரெக்டாக வரும், இல்லைனா க்ராஸாக போட்டுருவோம். ஸோ அதனால் ஒரு பாக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்குவோம் நம்மளுடைய ஸ்லீவ் வரைக்கும். பாருங்கள், இப்போ எல்லா ஜாயினிங்கும் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணால் இப்போ பாக்ஸ் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவை மார்க் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு புரியும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்ததும் ஸ்லீவை மார்க் பண்ணோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு புரியாது. ஆரி ஒர்க் மட்டும் போடுறவங்க நிறைய பேர் டெய்லராக இருக்க மாட்டீங்க. அது எப்படி போடுறது மெஷர் பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. தென் இப்போது ஹேண்ட் இருக்குல்ல, ஹேண்டோடைய ஜாயினிங் பாருங்கள். ஜாயினிங்கை நான் இப்போது மெஷர் பண்ணுறேன். அதோடைய ஷோல்டர் ஜாயினிங்லேருந்து ஹேண்ட் ஜாயினிங் வரைக்கும் இழுத்து நல்லா டைட்டாக இழுத்துக்கிட்டேன். இழுத்து தான் நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 8 கிடச்சிருக்கு அவங்களுடைய இது. இழுத்து மெஷர் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே லூஸாக விட்டுட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைட் ஆயிரும் ப்ளவுஸு. ஸோ அதனால் நல்லா இழுத்து மெஷர் பண்ணுங்கள். 8 இந்த சைடு நான் மார்க் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ராஸ் லைன் போடுவோம்ல ப்ளவுஸுக்கு, ப்ளவுஸ் வந்து பாக்ஸ் ஷேப்பில் நம்ம கட் பண்ண மாட்டோம். ரவுண்ட் கொஞ்சம் கர்வ் வச்சு தான் கட் பண்ணுவோம். அந்த கர்வ் எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள். 8 எங்கே மார்க் பண்ணிக்கணும், அந்த இடத்துல 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதை ஜாயின் பண்ணணும். சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்து கொண்டு வந்து கர்வை லைட்டாக கர்வ் பண்ணி கொண்டு வந்து இந்த 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். இதுதான் இப்போ நம்ம ப்ளவுஸோடைய மெஷர்மெண்ட்டு. அந்த எக்ஸ்ட்ரா 1.5 இருக்குல்ல, அது வந்து நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு இல்லை. பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த கர்வ் கொண்டு வர முடியாது, கொண்டு வர தெரியாது. அதனால் நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கப்புறமா க்ராஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குன்றதால நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக கூட மெஷர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி 8 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது 1.5 இன்ச்சு அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 1.5 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக 8 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக எடுத்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் சொல்ல வரேன். நிறைய பேர் ஆரி ஒர்க் போடுறவங்க ஆரி ஒர்க் மட்டும்தான் பண்ணுவீங்க. ஸ்டிச்சஸும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டும் பண்ண தெரியாது. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். தென் இப்போது 2 பக்கமும் நான் ப்ளவுஸை ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டேன். இருங்க, நான் திருப்பி காமிக்கிறேன். உங்களுக்கு தெரிகிற மாதிரி விசிபிளாக காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இது இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளவுஸ் நம்ம அந்த சைடில் மார்க் பண்ணது இந்த சைடில் மார்க் பண்ணதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நம்மளுடைய எல்போ, இது ஃபுல்லாமே நம்ம ஆரி ஒர்க் பண்ண வேண்டிய அளவு கிடையாது. இதில் எக்ஸ்ட்ரா துணியும் இருக்குது. அதனால் நம்ம எந்த அளவுக்கு ஆரி ஒர்க் பண்ணணுமோ அந்த அளவு நம்ம மெஷர் பண்ணணும். 2 சைடும் வந்து 1.5ன்னா 1.5 நீங்கள் போடாதீங்க. ஒரு சைடு நான் இப்போ வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக உள்ளே வளைச்சி வரைங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு சுருக்கம் விழுந்துடும். அதனால் கொஞ்சம் உள்ளே ஒரு சைடு வரைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ என்னுடைய ப்ளவுஸோடைய சைஸ் 6.
இந்த சைடில் 6 வரைகிறேன். தென் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 6 வந்து மார்க் பண்ணுறேன். அந்த 6 அளவு மட்டும்தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ப்ளவுஸுக்கு எக்ஸ்ட்ராவாக விடுவோம்ல, அந்த கிளாத் தான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ஸு. பாருங்கள், இப்போது இந்த 6க்கும் அந்த 8 நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த 2 மெஷர்மெண்ட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி தான் ஜாயின் பண்ணணும். இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்க இடத்துல மட்டும்தான் நம்ம ஆரி ஒர்க் பண்ணணும். மீதி எக்ஸ்ட்ரா இருக்க வெளியே இடத்துலலாம் ஆரி ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. பட் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். ஏன்னா நமக்கு மேபி ஃபேட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படும் பிரிக்கிறதுக்கெலாம். ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விடுற துணி தான் மீதி இருக்க கிளாத்ஸ் எல்லாமே. பாருங்கள், 8 இன்ச்சு இந்த சைடையும் 8 இன்ச் நமக்கு கரெக்டாக இருக்குது. மீதி இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்லீவ் டிசைனு. ஆரி ஒர்க்கை மார்க் பண்ணுறது, நமக்கு பேக் எப்படி மார்க் பண்ணுறதோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் ஃப்ரண்ட் நெக் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல பண்ண போகிறதே இல்லை. தென் இப்போ நம்ம பேக் நெக் டிசைனை எப்படி டிசைன் பண்ணுறதுக்கு எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஹூக் சைடு இருக்குல்ல, அந்த சைடை அப்படியே பேக் சைடாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நல்லா ப்ளவுஸை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போது பேக் சைடு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது அப்படிங்கிறத அளந்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ச் டேப்பை எனக்கு வந்து 14 வருது. தென் உள்ளே மடித்து தைக்கணும்ல, ஸோ அதுக்கு இதுலேயே மடிச்சிருக்காங்க பாருங்கள். நல்லா இழுத்து அளவு போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இழுக்காமல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வர கரெக்டாக இருக்காது. காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே மடிக்கிறதுக்கு 1.5 வேணும். அதுலேயும் இருந்தாங்க, கவனிச்சிருப்பீங்க. ஸோ மொத்தமாக நம்மளுடைய ஹைட் வந்து 15.5. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதையுமே நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ளவுஸோடைய பேக் நெக்கை மெஷர் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு தென் இது வரைக்கும் மெஷர் பண்ணவே தெரியாதவங்க கூட நீங்கள் பொறுமையாக இதை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் மெஷர் பண்ண வரும். ட்ரை பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு 15க்கு நான் மெஷர் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு லைனை க்ராஸாக போட்டுறாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. இன்ச் டேப்பை இன்றைக்கி இந்த வீடியோக்கான டிப், இன்ச் டேப்பை எப்பயுமே நீங்கள் நல்லா திக்காக வாங்கிக்கோங்க. இன்ச் டேப் நிறைய பேர் ஏதோ ஒன்று வாங்குவாங்க. பட் அந்த மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லா டைமையும் வந்து ஸ்கேலை வச்சு மார்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி இன்ச் டேப் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ச் டேப் வச்சே மார்க் பண்ணிக்கலாம். என்னுடைய இது ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதனால் நான் ஸ்கேலே யூஸ் பண்ணுறது இல்லை. தென் இப்போது செஸ்ட் கிட்ட அந்த ஹுக் இருக்குல்ல, ஹுக்ஸ் கிட்டேயும் அது கையோட ஜாயின் கிட்டேயும் நல்லா இழுத்து நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். மெஷர் பண்ணதுக்கு எனக்கு 10 வந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக 1.5 விட்டு இருக்கேன். மேபி ஃபேட் ஆகிட்டா நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக 1.5 இன்ச் விட்டுட்டு நான் 11.5 மார்க் பண்ணணும். பட் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கூட ஒரு 1/2 இன்ச் இருக்கணுன்றதுக்காக நான் 12 மார்க் பண்ணியிருக்கேன். 12 மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த சென்டர் பாயிண்ட்டையும் நான் ஒரு லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த சைட் 12, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் 12 ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை சென்டராக 2 சைடையும் நான் பிரிச்சுக்கிட்டேன். இருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. தென் இது கீழே மடித்து தைக்கணும்ல, அந்த மடித்து தைக்க வேண்டியதுக்கான 1.5 இன்ச்சை வந்து இப்போ நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த 1.5 இன்ச்சை நம்ம லைன் போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா துணி ப்ளவுஸில், இது வந்து மெஷர்மெண்ட் கிடையாது. இப்போது என்னோடய ஷோல்டர் நான் எப்பயுமே 2.5 தான் வைப்பேன். மேலே நான் சென்டர் மார்க் பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துல இப்போ நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். 2.5 தான் வைப்பேன். அதே அளவு தான் இவங்களுக்கும் நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா 2 வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னா 3 வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகாதீங்க. மேக்ஸிமம் 2.5 வைங்க, அதுவே போதும். ஏன்னா ஆரி ஒர்க்கில் வந்து கொஞ்சம் முதுகு அகலமாக இருக்குது அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும், ரொம்ப நாள் போட முடியும். பேக் நெக் ரொம்ப ஷார்ட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபிட்டிங்கே கரெக்டாக இருக்காத மாதிரி இருக்கும். அதனால் நான் 2.5 தான் எப்பயுமே வைப்பேன். இப்போ வந்து பேக் சைடு ப்ளவுஸோடைய பேக் சைடை நான் மடிச்சுட்டு இப்போது அதோடய சென்டர் பாயிண்ட் எடுத்திருக்கேன் பாருங்கள்.
மடித்து சென்டர் பாயிண்ட்டை கீழே 1.5 மார்க் பண்ணியிருக்கேன்ல அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட் போடுறேன். ப்ளவுஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நான் மெஷர் போட்டுட்டேன். இதுதான் நம்மளுடைய பேக்கோடைய ஃபுல் அளவு. இப்போ இந்த இடத்துல தான் 2.5 இவ்வளோ தான் நம்ம பேக் நெக்கோடைய மெஷர்மெண்ட்டு. கட் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட்டு பாருங்கள், மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு. இது ப்ளவுஸோடைய பேக் நெக் டிசைனு. இப்போ நான் மார்க் பண்ணிகிட்ருக்கிறது ரவுண்ட் நெக் வரும்ல, ஸோ அது எப்படி கட் பண்ணுறது, அது எப்படி மெஷர் பண்ணுறதுன்றதுக்கு தான் போட்டுட்ருக்கேன். பாக்ஸ் மாதிரி நான் போட்டுட்டேன். எண்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் இன்னும் அகலமா அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வேணாம் எனக்கு இந்த 2.5 போதும் அப்படிங்கிறவங்க ஓகே தான். ஏன்னா சிலர் வந்து பேக் நெக் வந்து ரொம்ப அகலமாக வேணுங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். இப்போது ப்ளவுஸ் ஷோல்டரு எனக்கு 2.5 வருது. ஹேண்டை வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு 1/4 இன்ச் போயிடும். தென் ஃப்ரண்ட்டில் ஒரு 1/4 இன்ச் போயிடும். ஸோ அதனால நான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். 2.5ங்கிறதால நான் 3 எடுத்திருக்கேன். 2 சைட்லேயும் ஜாயின் பண்ணணும். அந்த ஜாயினிங்கில் வந்து 1/4 இன்ச் துணி வந்து போயிடும். அதனால் நான் வந்து 3 எடுத்திருக்கேன். இப்போது 2.5ங்கிறதால நீங்களும் 2.5 எடுத்தீங்க அப்படின்னா அந்த 1/4 இன்ச் 2 சைட்லேயும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஷோல்டர் சின்னதாயிரும், மெஷர்மெண்ட் தப்பாயிரும். அதனால் ஷோல்டர் 2.5 இருக்குன்னா 3 எடுத்துக்கோங்க. 3 இருக்குன்னா 3.5 எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஷோல்டர் கிட்ட மட்டும். இப்போ 3 மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் நான் எப்பயுமே 5.5 வந்து ஹைட் வைப்பேன். சிலர்லாம் அதோடைய மெஷர்மெண்ட்டும் ப்ளவுஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. பட் நான் வந்து 5.5 எல்லாருக்குமே 5 இல்லைனா 5 ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னா 5, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்கன்னா 5.5 அவ்வளோதான் என்னோடய மெஷர்மெண்ட். எனக்கு எல்லா டைமே பர்ஃபெக்டாக தான் இருந்திருக்கு நான் மெஷர் பண்ணது. ஸோ அதனால் நீங்களுமே 5.5 வச்சுக்கோங்க பெஸ்ட்டு. 5.5 சைடில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ப்ளவுஸ் மாதிரி. இப்போது அந்த கர்வ் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இந்த கர்வ் அப்படியே இந்த பாக்ஸ் கிட்ட கொஞ்சம் மேலே வச்சு கர்வ் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை எனக்கு வரல அப்படின்னா அந்த இடத்துலையும் ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி கர்வ் வரைஞ்சாலும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ரவுண்ட் நெக்கு. உங்களுக்கு ரவுண்ட் நெக் வேணும்னா ரவுண்ட் நெக் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நெக் வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன நெக் வேணுமோ அந்த நெக்கை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி ரவுண்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் பேக் நெக்கை மெஷர் பண்ணுறது. இதோடைய ஃப்ரண்ட் நெக்கை எப்படி மெஷர் பண்ணுறதும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது புரியும். ஏன்னா ஆரி ஒர்க்குடைய பெஸ்ட்டு பார்ட்டே மெஷர்மெண்ட் தான். மெஷர்மெண்ட் தப்பாயிருச்சு அப்படின்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸே தப்பாயிரும். ஸோ அதனால் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் நெக்கை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுக்குமே ஹூக் இருக்குல்ல, ஹூக் சைடில் மட்டும்தான் மெஷர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷோல்டர் கிட்டேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. தென் அந்த பட்டி இருக்கா, அந்த பட்டிக்கிட்ட நல்லா இழுத்துக்கோங்க, டைட்டாக இழுங்க. எனக்கு இப்போ நார்மலாக பார்க்குறதுக்கு 12 இருக்குது இதோடைய இன்ச்சு. தென் இப்போ நான் இழுத்ததும் பாருங்கள் 13 கிட்ட வந்துருச்சா. எனக்கு 12.5 இன்ச்சஸ் 13 இன்ச்சஸ் கிட்ட வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராலாம் துணி விடவே கூடாது. நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் கை வச்சுருக்கேன்ல அந்த இடத்துல தான் என்னுடைய ஜாயினிங் இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதே அளவு பர்ஃபெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா கீழே ஜாயின் பண்ணுறோம், மேலே ஜாயின் பண்ணுறோன்றதுக்காக எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப இழுத்து தான் இதை மெஷர் பண்ணோம். ஸோ அதனால் 12.5 நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 12.5 பேக் நெக் எப்படி நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கை பாக்ஸ் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். 12.5 நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாக்ஸ் ஃபஸ்ட்டு நான் போட்டு எடுத்துக்கிறேன். கீழே இருக்கலாம் அந்த பார்டர் எனக்கு கணக்கு இல்லை, நான் அந்த பார்டரை கட் பண்ணிடுவேன். அதனால் நான் அந்த பார்டர் கணக்கு இல்லாமல் 12.5 வச்சுருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. தென் பேக் நெக்கில் சைடில் வந்து 12 இன்ச்சஸ் நம்ம எடுத்தோம்ல, அதே தான் இந்த இடத்துலையும் 12 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். கிட்ட இருந்து கை ஜாயினிங் வரைக்கும் இழுத்து நம்ம ஒரு மெஷர் எடுத்தோம்ல 10
இருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஹுக்ஸ் கிட்டேருந்து இந்த இடத்து வரைக்கும் 10 எடுத்திருக்கோம்ல. ஸோ நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 இன்ச் விட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த 2 இன்ச் தான் மொத்தமா 12 இன்ச்சஸு. 12 தென் நம்ம இழுத்தோம்ல, இழுத்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல ஷோல்டர் கிட்டேருந்து கீழே வரைக்கும். ஸோ அது வந்து 12 1/2. ஸோ 12க்கு 12 1/2 அந்த மெஷர்மெண்ட்டில் நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை நம்ம வரைஞ்சிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அப்படி வரைஞ்சா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வராது. ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10 or 15 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா யோசிக்க வேண்டாம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ 2 1/2ல் நம்மளுடைய பேக் நெக்கு அதே டீப் தான் நான் வந்து 2 1/2 நான் இப்போ மெஷர் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். தென் இப்போது ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் நெக் எந்த அளவுக்கு டீப் நெக் இருக்குங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டேன் நான் இப்போது அதே ஹுக் சைடில் தான். இவங்களுடைய ஃப்ரண்ட்டு வந்து 8 இருக்குது பாருங்கள். கரெக்டாக வச்சு காமிக்கிறேன். 8 இருக்கா? ஸோ அந்த 8 தான் நான் வந்து ஃப்ரண்ட்டில் இப்போ மார்க் பண்ணுறேன். 2 1/2 மார்க் பண்ணிகிட்டே வந்தேன்ல அந்த லைன் கிட்ட பாருங்கள். கரெக்டாக வச்சு 8 நான் லைன்ஸ் போட்டுட்டேன். லைன் போட்டுட்டு அதே மாதிரி பாக்ஸ் போட்டுறேன். நம்மளுடைய ரைட் சைடில் தான் வந்து ஆரி ஒர்க் பண்ணணும். ரைட் சைடு நெக்கில் தான் வந்து ஆரி ஒர்க்கு பண்ணணும். லெஃப்ட் சைடில் முந்தி வந்துடும். ஸோ அதனால் அந்த இடத்துல ஆரி ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. இந்த இடத்துல வந்து ரவுண்டு தான் நான் போடுறேன். அதனால் ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா வேணும்னாலும் வரைஞ்சிக்கலாம். தென் ஷோல்டரு 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். பேக் நெக்கில் மார்க் பண்ணல. ஸோ அதே தான் ஷோல்டரு. தென் அதே மாதிரி அங்கே மார்க் பண்ண மாதிரி 5 1/2 இன்ச்சு இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு ஷோல்டரை மார்க் பண்ணிக்கலாம். இப்படி தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கில் வந்து நான் ரவுண்ட் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கில் வந்து வி மாதிரி இல்லை வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பாக்ஸ் இருக்குல்ல அது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுடைய மெஷர்மெண்ட்டு. தென் இப்போ வந்து ஹுக்ஸ் இருக்கா? ஹுக்ஸ் கிட்ட வந்து எனக்கு வந்து 4 இருக்குது. கீழே ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த ஜாயினிங் இல்லாமல் எனக்கு 4 இருக்குது. 1 எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஏன்னா வந்து அந்த இடத்துல டாட் பிடிக்கணும். அதனால் 1 எக்ஸ்ட்ரா வச்சு 5 நான் மார்க் பண்ணியிருக்கேன். தென் இந்த இடத்துல செகண்ட் டாட்டு வெயிட் பண்ணுங்கள். கீழே நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ப்ளவுஸோடைய செகண்ட் டாட் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அங்கேருந்து அந்த டாட் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல ஜாயின் பண்ண இடத்துலேருந்து செகண்ட் டாட் எனக்கு வந்து 3 1/2 இருக்குது. ஸோ அந்த 3 1/2 வரைக்கும் நான் கர்வாக வச்சு ஒரு மெஷர்மெண்ட் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு தென் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் டாட் பிடிக்கணும். ஸோ 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல செகண்ட் டாட்டு. தென் இப்போது 1 இன்ச் வந்து நம்மளுடைய சைடில் இருக்கும்ல 12 இன்ச்சோடைய எண்டில் வந்து 1 இன்ச்சு கம்மியாக மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சை வந்து க்ராஸ் பண்ணி வரையணும். இப்படி வரைஞ்சால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா மெஷர்மெண்ட் தப்பாயிரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ. பை.